வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 7 வியாழக்கிழமை மே 21, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சுற்றுச்சூழல் களத்திற்கான 2 நாள் வைய தலைமைக்குள் முகாம். பசுமைக்கு தாயகமாக விளங்கும் பல்லடம் வனம் ஃபவுண்டேஷனில் லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்த 4வது களமான சுற்றுச்சூழல் களத்தில் உள்ள 10 துறைகளை சார்ந்தவர்களுக்கான வைய தலைமைக்குள் முகாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அப்பகுதி பசுமைக்கு தாயகமாக விளங்கும் வனாலயம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் தளத்தில் மே 30, 31 சனி மற்றும் ஞாயிறு 2 தினங்கள் நடைபெறவுள்ளது. தமிழகம் நெடுகிலும் பசுமைக்காக செயல்படுபவர், பனை நடுவோர், நீர்நிலைகள் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, குப்பை மேலாண்மை, காற்று மாசு, கடல் சூழ் உலகு, வனம் மற்றும் வனவாழ் உயிரினங்கள், மண் மற்றும் கனிம வளங்கள், மின் மற்றும் மாற்று எரிசக்தி ஆகியவைகளுக்காக பணி செய்து வருபவர்கள், பணி செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் இம்முகாமில் பங்கு கொள்ளலாம். குறிப்பு: 2 நாட்கள் முழுமையாக பங்கு கொள்வது அவசியம். 2 நாட்கள் தங்குவதற்கான உடை, பல்பொடி, சோப்பு போன்றவற்றுடன் சாப்பிட தட்டு, டம்ளர் கொண்டு வருவது அவசியம். தங்கும் வசதி, உணவு, தேநீர் அனைத்து வசதிகளும் வழக்கம் போல நல்லூர் வட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. 100 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். ஆகையால் கூகுள் இணைப்பில் மூலம் பதிவு செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9743400387 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். பெங்களூரில் நடைபெற்ற நல்லூர் வட்டத்தின் வார கூடுதல். நல்லூர் வட்டம் ஒருங்கிணைந்த ஒரு வலுவான சக்தியாக முன்னேறி வருவதற்கு ஒரு காரணம் வார கூடுதல். அதிலும் இணைய வழியாக தேவைக்காக எண்ணற்ற தூண்டுதல்கள் நடைபெற்றாலும் பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் பெங்களூரில் வசித்து வரும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நேரிடையாக சந்தித்து வருகிறார்கள். மே 20 அன்று சில்க் போர்டில் உள்ள கிட்டுமணி ஐயா வீட்டில் நடைபெற்ற வார கூடுதலில் சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி, ஓர் உலகு களம் அனைவருக்கும் உணவுத்துறை பொறுப்பாளர் சங்கீதா, பெங்களூர் பொறுப்பாளர் கிட்டுமணி, கருணா, ஹர்ஷினி, ஸ்பூர்த்தி ஆகியோருடன் 3 மணி நேர அதிரடி சேவை பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் சென்னையிலிருந்து சென்று இவ்வார கூடுதலில் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பு தமக்கு நல்லூர் வட்டத்தில் இணைந்து செயல்பட்டு வரும் அனைவரும் எங்கிருந்தாலும் ஒரு குடும்பம் என்ற உணர்வை ஏற்படுத்தியது என்று ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார். மே 30, 31 2 தினங்கள் பல்லடம் வனம் ஃபவுண்டேஷனில் நடைபெறவிருக்கும் சுற்றுச்சூழல் கள 2 நாள் முகாம் சிறப்பாக நடைபெற சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி அவர்களுடன் திட்டமிடும் நோக்கத்துடன் ஸ்ரீகணேஷ் பெங்களூரு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்ட சுற்றுப்பயணத்தில் நம்பிக்கை மனிதர் சனத்குமார் அவர்களை சந்தித்தார் முத்துகிருஷ்ணன். கிருஷ்ணகிரி மாவட்ட பிரமுகரும் எஸ்கே ஃபவுண்டேஷன் நிறுவனருமான சனந்தகுமார் அவர்களை அவருடைய ஆனந்தமயி என்ற முதியோர் இல்லத்தில் சந்தித்தார். இயற்கை சூழலும் தெய்வீக ஆற்றலும் நிறைந்த ஓர் இடமாக அது காட்சியளித்தது. அனந்தகுமார் ஐயா சிறு வயது முதலே ஒரு மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியே செல்லாத அவர் நடத்தும் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர். அப்பள்ளியில் கல்வியோடு விவசாயமும் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டு வருவது அதன் தனிச்சிறப்பு. இயற்கை வேளாண்மை, முதியோர் பராமரிப்பு, கிராம முன்னேற்றம், கலை என பல துறைகளில் ஐயா பங்களித்து வருகிறார். சமூகத்தில் அவர் அளித்து வரும் நம்பிக்கை எங்களை நெகிழ வைத்தன என்று சக்கரவர்த்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கிருஷ்ணகிரி மரபு சந்தையில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இயற்கை விவசாயிகளின் மரபு சந்தை நடைபெற்று வருகிறது. இதில் மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல் குறித்தும் வழிநடத்தப்படுகிறது. கடந்த மே 17, 2026 அன்று நடைபெற்ற மரபு சந்தையில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும்
சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். அத்துடன் மரபுச் சந்தையில் ரவிக்குமார், சிலம்பரசன், ராமச்சந்திரன், கோவிந்தசாமி உள்ளிட்ட பல இயற்கை விவசாயிகளை நேரில் சந்தித்தனர். இச்சந்திப்பின் போது முத்துகிருஷ்ணன் விவசாயிகள் தனித்தனியாக இயங்காமல் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். சமூக நோக்கத்தோடு வாரம் ஒரு முறை 1 மணி நேரம் அனைவரும் கூடி பேசி ஒற்றுமையை வலுப்படுத்தி வந்தால் இத்துறையை மேலும் மேம்படுத்தலாம் என்று கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், இயற்கை உணவு கலாச்சாரத்தை வளர்க்கவும் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தை பயன்படுத்தலாம் என்று ஆலோசனை தெரிவித்தார் என்று உடன் பயணித்த சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இந்த காணொளி புகட்டும் படிப்பினை என்ன? குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் தர்மபுரி பாரம்பரிய விவசாயத்துறை 2 நாள் முகாமில் என் பொறுப்பு என் பொறுப்பு எல்லாமே என் பொறுப்பு என் பொறுப்பு என் பொறுப்பு எல்லாமே என் பொறுப்பு என்னுள் சுடரொளி வீச வருகுது கலாமையாவின் விஷன் 2020 நெருப்பு. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.